வர்மா கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கபிலன் கீழே இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு. வர்மா சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறேன், நீ அகிலாண்டேஸ்வரியை கொலை பண்ணுறதுல தான் இந்த வர்மாவோட ஃப்யூச்சரே இருக்குது அப்படின்னு. கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு இந்திராணியும் வர்றாங்க. அவர் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காரு சீரியஸாக அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. வர்மா கபிலன்ட்ட சொல்கிறாரு, நீ சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. நேரம் ஆக ஆக எனக்கு டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அவள் செத்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. கபிலன் டென்ஷனாக சொல்கிறாரு, இங்கே பாரு வர்மா, உனக்கு என்ன அகிலாண்டேஸ்வரி சாகணும் அதானே, அது நடக்கும். இப்படி சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. வர்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா உனக்கு மவனே, நீ மட்டும் நீ அவளை கொல்லலைன்னு வையேன், நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கபிலன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்திரா வர்றாங்க. அவரை கூப்பிடுறாங்க. பயந்து போய் திரும்பி பார்க்குறாரு கபிலன். அவர் பேசின எதையாச்சும் இந்திரா கேட்டாங்களா இல்லையா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.